மலைகளிலும் காடுகளிலும் விளையக்கூடிய மூலிகைகள் நமக்கு மிகவும் அபூர்வமாக கிடைக்கின்றன. இந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் சமுத்திர பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபிஷ் பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் வேட்டைக்கு போகும்போது அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஏரியில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கும்போது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை அவங்க அப்படியே அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த மீன்கள் மயங்கி மேல் பகுதிக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ சுலபமாக ஒரு வலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து கொள்வாங்களாம். நம்ம ஊரில் இது அதிகமான வழக்கமாக இப்போ இல்லைனா கூட ஆஃப்ரிக்காவில் இன்னும் நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் இந்த சமுத்திர பழத்துடைய தாவரத்தையும் மீன் பிடிப்பதற்காக இதை உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தையும் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆஃப்ரிக்காவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த சமுத்திர பழத்தை பொறுத்தவரையிலும் மலேரியா நோய்க்கு இன்றளவும் வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கிறது. இந்த மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து கஷாயமாக வைத்து அதை மலேரியா நோய்க்கு கொடுக்குறாங்க. என்னதான் இன்றைக்கு மலேரியா சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் மலேரியா சம்பந்தப்பட்ட ஊசிகளும் மிகப்பெரிய அளவு வந்துட்டாலும் கூட இன்றைக்கும் நிறைய பேருக்கு அந்த சிகிச்சைகள் எட்டாக்கனியாக தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம ஊருன்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் அந்தமான் நிக்கோபார் போனீங்கன்னா இந்த சமுத்திர பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை தான் இன்றைக்கு மலேரியாவுக்கு முதல் சிகிச்சையாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த கஷாயத்தை 3 வேளையாக பிரித்து மலேரியா டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று இந்த சமுத்திர பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம். இந்த சமுத்திர பழத்தை பொறுத்தவரையிலும் நிறைய நாடுகளில் பரவி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தாவரமாக பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் இருக்குது, மலேசியாவில் இது ரொம்ப காமன். அதே போல் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாகவுமே இதை பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகளில் இதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ட்ரெடிஷ்னல், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த மருந்தை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தி வரதை பார்க்க முடிகிறது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த மரம் ரொம்ப காமன். நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி சத்தீஸ்கரில் இந்த சமுத்திர பழத்துடைய மரத்தை நம்ம நிறைய பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மரத்துடைய இலைகளை எடுத்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி சிறிதளவு எண்ணெய் போட்டு அதை நல்லா வதக்குறாங்க. ஒரு மூட்டை மாதிரி அதை கட்டிட்டு மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இதை உபயோகப்படுத்துகிறத பார்க்குறாங்க. என்னோடய ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மூலிகை மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவங்க என்ன வகையான மூலிகைகளை பயன்படுத்துகிறாங்க, எந்த வகையான நோய்களை குணமாக்குறாங்க, அந்த விஷயங்களை சயின்டிஃபிக்காக மாடர்ன் மெடிசனோட கம்பேர் பண்ணி வேலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 20,000 வைத்தியர்களை இந்தியா ஃபுல்லாக போய் சந்தித்து வந்திருக்கேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தீராத காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தியர், நம்ம ஊரில் எப்படி புத்தூர் கட்டு இருக்கோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வைத்தியர், அவர்கிட்ட பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் 300 பேர் வருவாங்க. வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். அதுவும் டயபெட்டிக் அல்சர்னு வரும்போது அதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கால்களில் உணர்ச்சியே இருக்காது, காயம் மட்டும் பெருசாக இருக்கும், ரத்தம் வரும், தண்ணி கொட்டும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலையில் அதில் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய மருந்துலேருந்து ஒரு எண்ணெயை தயாரித்து அந்த எண்ணெயை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமுத்திர பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை அந்த காயங்கள்லாம் தடவி ஒரு கட்டு போட்டு விட்டுருவாங்க. 7 நாட்கள் அங்கே வரணும். அதிசயக்கத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா இந்த 7 நாட்களில் எவ்வளவு மோசமான காயமாக இருந்தாலும் அதோட வீரியம் குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நாங்கள் ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டோட அங்கே கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த கிராமத்திலேயே தங்கி அங்கே வரக்கூடிய நோயாளிகளுடைய அந்த காயங்களுடைய அளவு இது எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணோம். ஒவ்வொரு நாள் அவங்க வரும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிராக்குலஸாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கூட குணமாகாத மோசமான வியாதியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து குணத்திற்கான ஆரம்ப நிலைமைகள் ஒரே ஒரு வாரத்தில் தெரிய ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாத காலத்தில் முழுமையாகவே குணமாகிறத பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு
அந்த கால்களில் ஏற்படுகின்ற காயங்களை ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திர பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அல்லது கடல் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயாக இருந்தது. ஸோ இன்றைக்கு இதை பற்றி இருக்க ரெஃபரன்ஸ் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் அதிகமாக பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் இது ஒரு மூலிகையாக உபயோகப்படுறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே போல் பார்த்திங்கன்னா இதே மூலிகை குஜராத்தோட இன்னொரு பகுதிகளில் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்காக பயன்படுத்துகிறத பார்க்க முடிஞ்சது. சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரே மரம், ஒரே தாவரம், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கால்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மைக்கும் புண்ணுக்கும் பயன்படுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான வலிகளை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய வலிகள். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மரத்திலிருந்து 5மே எடுத்துக்கிறாங்க. வேர் எடுக்கிறாங்க, மரப்பட்டை எடுக்கிறாங்க, இலைகளை எடுக்கிறாங்க, அதோட விதைகளை எடுத்துக்கிறாங்க, பூக்களை எடுத்துக்கிறாங்க. அதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு நல்லா அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா முதுகுத்தண்டு, மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய எடுத்து அந்த முட்டுகளை சுற்றி ஒரு பெரிய ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா கட்டி வச்சிடுறாங்க. ஒரு 3 months அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்கு எந்த மருந்துமே இல்லாமல் வெளிப்புறமாகவே வெறும் இந்த சமுத்திர பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்ச கல்கத்தை வைத்து கொடுத்துட்றாங்க. இதை தடவி கட்டி வச்சிடுறாங்க. எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலிகளாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட கழுத்து, இடுப்பு, முதுகுத்தண்டு சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட வலிகள். ஏன்னா நாங்கள் அங்கே டாக்குமெண்டேஷனுக்கு போகும்போது நாங்கள் அங்கே ரொம்ப க்ரானிக்காக வரக்கூடிய பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் க்ரியேட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, முட்டுகளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ரே, முதுகுத்தண்டுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ரே, கழுத்துகளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ரே, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதோட காப்பீஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி எவ்ரி மந்த் அந்த பேஷண்ட்ஸ் வரக்கூடிய நாட்களில் எந்த வகையான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கலாகவும் மெடிக்கலாகவும் நாங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணும்போது அபரிதமான மாற்றங்களை பார்க்க முடிந்தது. நடக்க முடியாமல் முதுகுத்தண்டில் சவ்வு விலகி ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய நோயாளிகள் வெறும் இந்த வெளிப்பூச்சை மற்றும் அவங்க சொல்கிற மாதிரி தொடர்ந்து பூசி கட்டி வைத்துட்டு வரும்போது அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் 3 months 6 monthsன்னு ஆகும்போது மீண்டும் ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல், மீண்டும் மற்றவர்களைப் போலவே நோய் இருந்த தடம் கூட தெரியாமல் வரக்கூடிய அளவுக்கு நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த சமுத்திர பழம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எனவே நேயர்களே, இந்த சமுத்திர பழத்தை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே நிகழ்ச்சியும் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதகுல வரலாற்றில் போராட்டங்கள் தான் மக்களுடைய உரிமைகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சிக்கு, மக்களாட்சியினுடைய வளர்ச்சிக்கு, மாற்றங்களுக்கு, பல்வேறு விதமான சமூக புரட்சிகளுக்கு மக்கள் சமூகங்கள் நடத்திய போராட்டங்கள் தான் ஆதாரமாக இருந்திருக்கின்றன. போராட்டம் இல்லாமல் வரலாறு முன்னேறி செல்வதில்லை, பண்பாடு முன்னேறி செல்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சுதந்திர இந்தியா என்ற இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்டங்களின் அடிப்படையில் தான் உருவானது. நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக உரிமைகளும், அடிப்படை மனித உரிமைகளும் எண்ணற்ற போராட்டங்களின் மூலமாகத்தான் உருவாகின. அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கான உரிமைகள், தொழிலாளர்களுக்கான உரிமைகள், அதேபோல் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் என எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்பட்டுத்தான் அதன் அடிப்படையில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, மக்கள் உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் மக்களுடைய போராடுகிற உரிமையை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக நம்முடைய அரசியல் சாசனம் பார்க்கிறது. எல்லா தரப்பினருக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு மக்கள் போராடுவதற்கான ஒரு நியாயங்களும் அனுமதியும் இருக்கிறது என்பதை நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய 19வது பிரிவு நமக்கு மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேச்சுரிமை, கருத்துரிமை, போராடுகிற உரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமைகளாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமையை நீதிமன்றங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதுமே அரசுகள் போராட்டங்களை விரும்புவதில்லை, அவை போராட்டங்களை ஒடுக்கவே செய்யும். ஆனால் நீதிமன்றங்கள் ஒரு இயக்கங்களோ, அரசியல் கட்சிகளோ, தனிநபர்களோ அவர்கள் போராடுகிறார்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கான நியாயத்தை பார்க்க வேண்டுமே ஒழிய
போராட்டங்களை சமூக விரோதத்தன்மை கொண்டதாகவோ அல்லது மக்களுடைய அமைதியை சீர்குலைப்பதாகவோ பார்ப்பது என்பது எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியான ஒரு பார்வையாக இருக்க முடியாது. அப்படி செய்வது என்பது நீதிமன்றங்களுடைய வேலையும் அல்ல. மாறாக ஒரு போராட்டத்தின் விளைவாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் அப்படி சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் போராட்டங்கள் நடந்தாலே மக்களுடைய அமைதி பாதிக்கப்பட்டு விடும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீதிமன்றங்கள் உருவாக்குகிறதோ என்கிற ஒரு ஐயம் மேலிடுகிறது. சமீபத்தில் 2 முக்கியமான தீர்ப்புகள் இந்த ஐயத்தை அதிகரித்து வருகின்றன. ஒன்று, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அதாவது நீட் தேர்விற்கு எதிராக போராடக்கூடாது அல்லது ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் போராட்டங்களை நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினால் உள்துறை செயலாளர் அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதை தவறாக புரிந்து கொண்ட காவல்துறையினர் எல்லா விதமான பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு கூட அல்லது அமைதி வழியில் போராடக்கூடிய போராட்டங்களை கூட தடுத்து நிறுத்திய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நீட் தேர்விற்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடந்த அந்த ஒரு மாபெரும் அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட காவல்துறையினால் தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை மீறித்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டத்தை நடத்தியது. பிறகு தங்களுடைய தடை உத்தரவை காவல்துறையினர் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் நீதிமன்ற உத்தரவில் அப்படி சொல்லப்படவில்லை என்று. ஆனால் இங்கே முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் போன்றவர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த அணுகுமுறையை கண்டிக்கிறார்கள். மக்களிடம் தேவையற்ற பயங்களையும் அச்சங்களையும் விளைவிக்கக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையை ஹரிபரந்தாமன் அவர்கள் ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அமைதி வழியில் போராடுவது மக்களுடைய அடிப்படை உரிமை என்கிற போது எதற்காக நீதிமன்றங்கள் அந்த உரிமைகள் குறுக்கிட வேண்டும் என்பதுதான் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதில் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உச்சநீதிமன்றம் நீட் தேர்வைக்கு அனுமதி கொடுக்க முடியாது, நீட் தேர்வை தடை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்ட பிறகு, அதற்கு விதிவிலக்கு கொடுக்க முடியாது தமிழகத்திற்கு என்று சொல்லிவிட்ட பிறகு, தமிழகத்தில் நடக்கிற போராட்டங்கள் என்பது ஏதோ தனக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களைப் போல நீதிபதிகள் புரிந்து கொள்கிறார்களோ என்கிற ஐயம் மேலிடுகிறது. ஆனால் தமிழர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால், தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம், நீட் தேர்விலிருந்து எங்களுக்கு விலக்க வேண்டும் என்று கோருகிற அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அது சட்டப்படி அதற்கான ஒரு இடம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் அப்படிப்பட்ட ஒப்புதலை பெற்று நாம் சட்டமாக்கித்தான் இவ்வளவு காலம் நீட் தேர்விலிருந்து நாம் விலக்கு பெற்றிருக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இன்னொன்று, தமிழகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், நெடுவாசல் கார்போஹைட்ரேட் திட்டத்திற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நீட்டிற்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், இந்த போராட்டங்கள் எல்லாமே மிக மிக அமைதி வழியில் நடத்தப்பட்டவை, அகிம்சா வழியில் நடத்தப்பட்டவை, மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் நடத்தப்பட்டவை. அது திமுக போன்ற பெரிய இயக்கங்கள் நடத்திய போராட்டங்களாக இருக்கலாம், மாணவர்கள் நடத்தக்கூடிய தன்னெழுச்சியான போராட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே எங்கும் எந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயலாக அது பார்க்கப்படுகிறது. அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதேபோல்தான் அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டம், அதன் மீதும் கடுமையான கண்டனங்களை நீதிபதிகள் தெரிவிக்கிறார்கள். உண்மையில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அவர்களிடம் போய் நீங்கள் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறீர்கள், 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறீர்கள், உங்களுக்கு எதற்கு இது போன்ற போராட்டங்கள் என்றெல்லாம் கேட்பது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுப்பதாகும். போராடுவதற்கு அரசு ஊழியர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு, அரசினுடைய செயலின்மையை கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த போராட்டங்களுக்கும் நீதிமன்றங்கள் தடை விதிக்கின்றன. இது உண்மையில் அரசினுடைய மனநிலையை நீதிமன்றங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அடிப்படை கருதுகோள்களைத்தான் நீதிமன்றங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் போராட்டங்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை மனோபாவம் என்பது அது ஜனநாயகத்திற்கு கடைசியில் ஆபத்தில் முடியும் என்பதை இங்கே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு வி. மகேஸ்வரன்.
சாலையோர தொழிலாளர்களோட நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? மத்திய அரசாங்கம் எடுத்த புதிய புதிய முடிவுகளால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி, இப்படி பல முடிவுகள்னால இன்னைக்கு சாலையோர வியாபாரிகள் எவ்வளவு தூரம் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்போட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறு குறு வணிகர்கள் தான் இதில் அடக்கம். முழுமையாக நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சமாக இருக்கிற வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா சிறு வணிகர்கள்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு நாளும் ஏதோ ஒரு புதிய புதிய முடிவுகள், கொள்கை முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால சாமானியர்களும் பாதிக்கப்படுறாங்க, பல நிறுவனங்கள் பாதிக்கப்படுறதுனாலும் அடிமட்டத்திலேருந்து பார்க்கும்போது இந்த சிறு வியாபாரிகள் வந்து அவங்களோட நிலை இன்னும் மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா பண மதிப்பிழப்பு வந்த அந்த காலகட்டத்தில் இப்போ ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் சொல்லும்போது இதோட பாதிப்பு எவ்வளோ தூரம் அவங்கள தாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு புரியுதா புரியலையான்ற ஒரு கேள்வியும் வருது. ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சிறு குறு வியாபாரிகள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இன்னும் இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த கேஷ்லெஸ் வணிகம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பணமில்லா பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுவும் ஒரு பெரிய அளவில் சிறு வியாபாரிகளை பாதிக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்ன? ஒரு அமைப்பு ரீதியாக அதோட செயலாளராக அதற்கான ஒரு வழிமுறைகளை, அவங்களோட கோரிக்கைகளை முன்னெடுத்துட்டு போகிற பணிகளில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஈடுபட்டு இருக்கீங்க? இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல சாலையோர வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், வியாபார தொழிலாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பொதுவாக அரசு அன்றாடம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க அது வரி மூலமாக கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்தாலும் சரி, பெரும்பான்மையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள். அப்போ இந்த ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இந்த சாலையோர வியாபாரிகளும் சிறு குறு வணிகர்களும் இருக்காங்க. அரசாங்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக சில திட்டங்களை கொண்டு வரதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பண மதிப்பிழப்பு விவகாரம் வந்துச்சு. அப்போ வந்தப்போ இதன் மூலமாக நிறைய கள்ளப்பணம்லாம் வந்து பிடிபட்டுரும், தீவிரவாதம் தடைபட்டுரும், வியாபாரமும் நல்லா நடக்கும், ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை மூலமாக ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த எதிர்பார்த்த அளவு அந்த விஷயம் வெற்றி அடைஞ்சிருக்கான்னா இல்லை. அதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட சாலையோர வியாபாரிகள், சிறு குறு வணிகர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெரிய பணக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. அவர்கள் எப்படியோ சமாளிச்சுட்டு போயிடுறாங்க, தொழிலதிபர்கள் சமாளிக்கிறாங்க. ஆனால் இறுதியாக ஒரு திட்டம் இயற்றப்பட்டு அது செயல்படுத்தப்படும் போது ஏற்படக்கூடிய தோல்விகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருக்கிறாங்க. பண மதிப்பிழப்பு விவகாரம் வந்தப்போ சுத்தமாக வந்து பணத்தை கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கே க்யூவில் நிற்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ண பணத்தை எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலையாக அன்றாடம் ஒரு அறிவிப்புகள் மூலமாக வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள், அவங்களுக்கு பின்னாடிலாம் பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தற்கால நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வர திட்டங்களே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண மதிப்பிழப்பு விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி ஒரு அறிவிப்பு 2000 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 4000 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கையில் மை வைக்கணும், விரலில் மை வச்சா தான் எடுக்க முடியும். அப்படி கிட்டத்தட்ட மக்கள் வந்து அவங்களுடைய பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கே என்னவோ நிறைய பேருக்கு பதில் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று ஏடிஎம்மில் இதில் கிட்டத்தட்ட ஒரு 104 பேர் முதியவர்கள் இறந்து கூட போயிருக்கிறாங்க. ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனவங்க இறந்து போயிருக்காங்க. ஆக இதுக்கே பணம் இல்லாத போது எப்படி அவங்க வணிகத்துக்கு வருவாங்க? அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கே அந்த நேரத்தில் பணம் இல்லை. பணம் இருந்தாலும் ஒரு முழு பணமாக வருது 2000 ரூபா, அதை மாற்றுவதற்கு கூட முடியல. பணம் வந்து 15.44 லட்சம் கோடி வந்து எதிர்பார்த்தாங்க, முழுக்க இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட கடைசியில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் நம்முடைய ரிசர்வ் பேங்கினுடைய அறிக்கை பார்த்திங்கன்னா 98.9% பணம் வந்துருச்சுன்னாங்க. அதை எப்போ சொல்கிறாங்கன்னா 8 மாதம் கழித்து சொல்கிறாங்க. அதை எண்ணுறதுக்கு 8 மாதம் நேரம் எடுத்திருக்காங்க.
இதுக்கு இடையில என்னென்னலாம் வந்து பேசிக்கிட்டாங்க மக்கள்னா, 40% கமிஷன் கொடுத்தா பணத்தை மாற்றி கொடுத்துருவாங்க, 60% பணத்தை கொடுத்தா பணத்தை மாற்றி கொடுத்துருவாங்க, 40% கொடுத்தீங்கன்னா பாதி தருவாங்க, 60% கொடுத்தீங்கன்னா மிச்ச பணம் நீங்கள் வாங்கிக்கலாம், இப்படின்லாம் பேச்சு வந்தது. இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதை அடக்க வேண்டிய மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும், உடனடியாக எவ்வளோ பணம் வந்ததுன்றதை வெளியே சொல்லியிருக்கணும். இப்போ நான் ஒரு சாமானியனாக தான் நான் கேட்குறேன். நான் வந்து அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை வந்து நம்ம ஆதரிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். சாமானிய மக்கள், சிறு வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள், நாங்கள் எப்பயுமே அரசுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். அரசை வந்து எங்களுடைய தாய் தந்தையராக தான் பார்க்குறோம். அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. ஆனாலும் மக்கள் மத்தியில் இந்த பேசக்கூடிய பேச்சு உண்மை என்ற அளவுக்கு ஒரு சாமானியம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் 8 மாதமாக அந்த பணத்தை எண்ணி அதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, சாதாரண ஆள் எல்லாம் மாற்ற வேண்டியவங்கெல்லாம் மாற்றிட்டாங்கடா கமிஷன் கொடுத்து, நம்ம தாண்டா ரோட்டில் போய் நின்னோன்னு. இப்போ இந்த நிலைமையில் என்ன ஆச்சு அப்படின்னா, சுத்தமாக பணப்பழக்கமே இல்லை, முழு பணம் கையில் இருக்குது. அதை வந்து அவங்க அத்தியாவசிய தேவைக்கு அரிசி பருப்பு வாங்கி அன்றைக்கு சாப்பிடணும், அந்த வேலைக்கு அவங்க செலவிடுவாங்களா, இல்லை சாலையோர வணிகத்தில் வந்து சாலையோர வணிகத்தில் காய்கறி, பழம், கீரை இது மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் இருக்குது, அது கொஞ்சம் வியாபாரம் நடக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், பொம்மைகள், ஆடம்பர பொருட்கள், இந்த மாதிரி மக்களுடைய அன்றாட தேவை, மற்ற தேவைக்கான பொருட்களும் நிறைய சாலையோரத்தில் விலை கம்மியான விஷயத்தில் கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லா மக்களும் வர்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அந்த கடைவீதிக்கே வர முடியாத நிலைமை வெறிச்சோடி போயிடுச்சு. அதனுடைய தாக்கம் அவங்க வந்து நவம்பரில் அறிவிக்கிறாங்க, டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே பணம் எல்லாம் டெபாசிட் ஆகுது, அதுக்கப்புறம் பணம் எடுக்கிறது பல மாதம் எடுக்கிறாங்க, மார்ச் மாதம் இதை அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிகிற காலம் வரைக்குமே கடைவீதி வெறிச்சோடி போயிடுச்சு. இது முடிஞ்ச பிறகு இதனுடைய தாக்கம் ஒரு 6 மாதத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் வியாபாரியால் எழுந்து நிற்கவே முடியுது. நாங்கள் அந்த நேரத்தில் சிறு வணிகர்கள், இந்த சாலையோர வியாபாரிகள்லாம் சுத்தமாக வியாபாரமே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ தினம் ஒரு 500 ரூபா வியாபாரம் நடந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதை வச்சு அவங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய, வாழ்வாதாரத்தை தேடக்கூடியவங்களாக இருக்காங்க. வணிகத்துக்கே ஆள் வரல, கடைவீதியே வெறிச்சோடி போய் கிடக்குது, அவங்கவுங்க ஏடிஎம் வாசலில் காத்து கிடக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், சுத்தமாக இதுக்கு அரசு இந்த விஷயத்தில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்ததா, இந்த மாதிரி வணிகர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்களே, ஏதாச்சும் உங்களுக்காக நடவடிக்கை எடுப்போன்னு எடுத்ததான்னா அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வேணும்னா அரசாங்கத்தில் போய் நம்ம கையேந்து நிற்க வேண்டியது இருக்குது, கோரிக்கைக்காக போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது, அங்கே போக வேண்டியது இருக்குது. ஆனால் தொழிலதிபர்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம பெரிய பெரிய அமைச்சர்களையும் வரவழைச்சி அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வெற்றி பெற்றுறாங்க. இதனால ரொம்ப இந்த பணமதிப்பிழப்பு வரமாட்டோம், ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வணிகர்களுக்கு. எல்லாம் கேட்குறாங்க, உங்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு என்னையா பாதிப்பு இருக்குது, சிறு வணிகர்கள் நீங்கள் என்ன டேக்ஸ் கட்ட போகிறீங்களா, என்ன உங்களுக்கு அதில் செலவு இருக்குது, உங்களை யார் வந்து கணக்கு கேட்க போகிறா, நீங்கள் ரோட்டில் வியாபாரம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு வாடகை கிடையாது எதுவும் கிடையாதுன்றாங்க. ஆனால் என்னென்னா ஒரு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், ஒரு சிறு வணிகர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், அந்த பணத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பரபரப்புக்கு மத்தியில் சாலையோர வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லாமல் போகுதுன்றதான் உண்மை. கண்டிப்பாக சார். இப்போது இவங்களோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நிலையிலுமே பாதிப்புன்னு பார்த்தா சாலையோர தொழிலாளர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதில் நீங்கள் அடிப்படையாக சொல்லியிருக்கிற விஷயம், இந்த பண மதிப்பிழப்புக்கு அப்புறமா நிலைமை ரொம்ப மோசமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்னொன்னத்தை பற்றி நம்ம இப்போ விரிவாக பேசுவோம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து பணமில்லா பரிவர்த்தனையும் இப்போது வந்திருக்கு. ஸோ இப்போது சாலையோரம் ஒரு அன்றாடம் அவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, அதன் மூலமாக 100 ரூபாய் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான காசே கொடுக்காம நம்ம பரிவர்த்தனை பண்ண போகிறோன்ற நிலைக்கு இந்த வாங்குபவர்கள் மாறினாங்கன்னா இந்த மாதிரியான வியாபாரம் எப்படி பாதிக்கப்படும்? இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை வந்து சாத்தியமில்லை. நம்மை போன்ற ஒரு நாடு வந்து நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுறோம், அது காய்கறி ஆகட்டும், பழமாகட்டும், மற்ற அன்றாட தேவை பொருட்களாகட்டும் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ணி தான் சந்தைக்கு வருது. நம்ம வந்து முதலாளி கிடையாது. பெரும் அளவில் இறக்குமதியும் ஏற்றுமதியும் பண்ணி அதில் வர்ற பணத்தை வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லாமே நம்ம நாட்டில் எல்லா பொருளும் உற்பத்தி ஆகுது, உற்பத்தியாகி சந்தைக்கு வருது.
சந்தைக்கு வரும்போது இது ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைன்னா, இப்போ ஒரு காய்கறி ஒருத்தங்க விவசாயத்தில் அவங்க பயிர் பண்ணி கொண்டு வந்து கிராமத்துலேருந்து காய்கறியை கொண்டு வந்து விற்கிறாங்க, பழம் கொண்டு வந்து விற்கிறாங்க, கீரை கொண்டு வந்து விற்கிறாங்க. அவங்க வந்து ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்கு எப்படி அவங்கள்ட்ட சாத்தியப்படும்? இவங்க எப்படி அவங்கள்ட்ட போய் வாங்குவாங்க? உடனே அரசாங்கம் சொல்லிச்சு, ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு நாங்கள் வந்து நிறையா பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறோம். நாங்கள் கூட அந்த பயிற்சியை வரவேற்றோம். வாங்க பயிற்சி கொடுங்க, நாங்கள் கற்றுக்கிற தயாராக இருக்கோம். ஆனால் அப்போ நாங்கள் கேட்டோம், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? இல்லை சாதா ஃபோன்லேயே நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம், நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே நடக்கலை. ஒரு ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைங்கிறது எதனால் வந்துச்சுன்னா, அந்த கள்ளப்பணம் நிறையா பிடிபடல, தீவிரவாதத்துக்கு பயன்படுற பணத்தை நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிலாம் சொன்ன நிலைமை மாறி அது வந்து தோல்வி அடைந்த பிறகு அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன வர்றாங்கன்னா, இது ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை நாங்கள் ஊக்குவிக்க போகிறோம், யாருமே எதுவும் தப்பு பண்ண முடியாது அப்படின்றது வர்றாங்க. அதுவும் இன்றைக்கி தோல்வி ஆயிடுச்சு. இந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை சாலையோர வியாபாரத்துலலாம் சாத்தியமே இல்லை. எப்படி பண்ண முடியும்? ஆனால் அரசாங்கம் ஏதேதோ திட்டங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபோன் கொடுக்குறோம், அந்த ஃபோனில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் மக்களே தயாராக இல்லையே, அதை தானே நம்ம இப்போ பார்க்குறோம். இவங்க வந்து வேறு வலுக்கட்டாயமாக வந்து ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை வலுக்கட்டாயமாக பண்ணுறதுக்காக இவங்கள்ட்ட பணம் இல்லாமல் பண்ணதுனால அந்த ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை வந்து அந்த சதவிகிதம் வந்து உயர்ந்துச்சே ஒழிய, மக்கள் விரும்பி ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு வந்தாங்களான்னா நிச்சயமாக இல்லை. அப்போ சாலையோர வியாபாரம் அதன் காரணமாக அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே அதை விரும்பலை, மக்களும் அதை செயல்படுத்த முடியல. அரசாங்கமும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை தப்பிக்கிறதுக்காக சொன்ன காரணமாக இருந்துச்சே ஒழிய உண்மையான காரணம் அது இல்லைங்கிறது இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. இப்போ ஜிஎஸ்டி அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா வரிக்கு வரும். இந்த வரி சூழல் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களே இந்த வரிக்காக நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் சாலையோர வியாபாரிகள், தொழிலாளர்கள்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஜிஎஸ்டிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு? ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு அளவுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்கு, இந்த அளவுக்கு மேலே இருக்கிற வியாபாரம் தான் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால் அடித்தட்டில் இருக்கிற வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அரசு சொல்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே ஜிஎஸ்டியோட பாதிப்பு அடிமட்டம் வரைக்கும் வந்திருக்கா? நீங்கள் முதல்ல ஆதார் கார்டு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு அப்புறம் எல்லாருக்கும் கட்டாயப்படுத்திட்டாங்க. பேன் கார்டு இருந்தால் தான் வங்கியிலே கணக்கு ஆரம்பிக்கணும்னாங்க. ஏழை எளிய மக்களுக்கு எதுக்கு பேன் கார்டு? அவங்க என்ன 50,000 1,00,000 போய் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்களா வங்கியில் போய்? அவங்க கூட வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னா பேன் கார்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்படி நிறைய கட்டாயங்களை அவங்க கொண்டு வர்றாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பில் போட்டு தான் வியாபாரம் பண்ணணுங்கிறத அதை சார்ந்த அதிகாரிகள் வந்து அதை வலியுறுத்துறாங்க. 20 லட்சம் வரைக்கும் ரைட்டு, ஆனால் பில் போட்டு வியாபாரம் பண்ணு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப சாதாரணமாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சாலையோர வியாபாரி கடைகளெல்லாம் அகற்றார், திருமுல்லை வாயில்னு ஒரு பகுதியில். உடனே அந்த மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுடைய கடைகளெல்லாம் அகற்றுறாங்க, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, வந்து பேசுங்க போலீஸ்கிட்ட. என்னம்மா காரணம் சொல்லி அகற்றுறாங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் அவங்க சொன்னாங்களாம், இனிமேல் வந்து ஜிஎஸ்டி வந்துருச்சுமா, இனிமேல் பில் இல்லாமலாம் வியாபாரம் பண்ண முடியாது, சாலையோர வியாபாரம்லாம் பில் இல்லாமல் பண்ணுற வியாபாரம், அதனால் நீ எல்லாம் எடுத்துட்டு இனிமேல் பண்ண முடியாதுன்றாங்க. அதை அரசாங்கம் என்ன சொன்னாலும் அந்த கட்டாயத்துக்கு உள்ளாக்க வேண்டிய நிலைமைக்கு அதிகாரிகள் வந்துடுறாங்க. 20 லட்சம் அப்படின்னா நீ பில் போட்டு வியாபாரம் பண்ணு, 20 லட்சத்துக்குள்ளே இருந்தால் பார்க்கலாம், 20 லட்சம் வரைக்கும் வியாபாரம் ஆகாதுன்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ எப்படி அவங்க அதட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மை போன்ற ஏழை எளிய சாலையோர வியாபாரிகள், சிறு வணிகர்களை அவங்க ஒடுக்கிறதுக்கு, அடக்கிறதுக்கு, அவங்கள வந்து இடத்த காலி பண்ண வைக்கிறதுக்கு, அவர்களை அகற்றுவதற்கு இதெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. சிறு வணிகம் பாதிக்கப்பட்டாலே இந்த சாலையோர வியாபாரிகள் யார்கிட்ட போய் பொருள் வாங்குறாங்க? பெரிய தொழிலதிபர்கள்ட்ட போய் இவங்க கொள்முதல் பண்ணலை. இவங்க கோயம்பேட்டில் போவாங்க, ஒரு சிறு வணிகர் இருப்பார், அவர்கிட்ட போய் தான் கொள்முதல் பண்ணிட்டு வர்றாங்க. அங்கே ஜிஎஸ்டியினுடைய தாக்கம் அங்கே இருக்கும்போது அது சாதாரணமாகவே அதனுடைய தாக்கம், அந்த விலையேற்றம் சாலையோர வணிகத்தில் வந்துடும். இங்கே பெரிய வணிகத்தையோ இல்லை சிறு வணிகத்தையோ போய் கேட்கும் பொழுது அவங்க சமாளிப்பாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரியுமா ஜிஎஸ்டி வந்திருக்கு, அதில் இவ்வளோ வரி போட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சாலையோர வியாபாரிகிட்ட ஒரு
ஒரு சாதாரண யார் வந்து நம்மள்ட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் நம்மள்ட்ட வாங்கி பயன்படுறாங்க. குறைஞ்ச விலையில் கிடைக்குது. அவங்களாம் பெரிய கடைக்குள்ளே போக கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பேரம் பண்ணி வாங்குறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இதில் பணக்காரர்களும் அடக்கும். பெரிய பணக்காரங்க கூட சாலையோரத்தில் வந்து ஒரு இளநீ சாப்பிட்றதுலையோ அங்கே வந்து ஒரு பழங்களை வாங்கி சாப்பிட்டு ஓரத்தில் நிற்கிறதுலையோ அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல சமாதானம் சொல்லக்கூடிய அளவில் நம்ம சாலையோர வியாபாரிகள் அந்த விழிப்புணர்வு இருக்குமா, அதற்கான ஒரு அறிவு இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. என்னையா நேற்று இந்த விலை விற்ற, இன்றைக்கி இந்த விலை விற்கிற, இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு விலையாற்றிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இவங்களால் பதில் சொல்ல முடியாது. பாதிப்பு அப்படிங்கிறது வந்து சிறு வணிகர்களை தொடங்கி அது அப்படியே அது கீழே இருக்கிற சாலையோர இந்த தொழிலாளர்களை இன்டைரக்டாக பாதிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதை பற்றின ஒரு புரிதல், விழிப்புணர்வு அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போது எந்த அளவுக்கு ஒரு கல்வி அறிவு நம்ம அவசியமாக இருக்குது? ஏன்னா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவோ இல்லை இந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவமோ இல்லாத ஒரு சூழலில் அந்த நிலைக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு புரிதல், விழிப்புணர்வு இப்போ நம்மளுக்கு உடனடி தேவையாக இருக்குது? முன்னெல்லாம் மக்களுக்காக திட்டங்கள் வந்தது. இப்போ திட்டங்களுக்காக மக்கள் ஆகிட்டாங்க. இப்போ திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அறிவை தங்களை தகுதிப்படுத்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எத்தனை பேரால் தகுதிப்படுத்திக்க முடியும்? அவங்க யார்கிட்ட போய் அணுகுவாங்க? கணக்காளர்கிட்ட போவாங்க. கணக்காளருக்கு அடிமையாக இருந்து அவங்க இவங்களுடைய கணக்கை கொண்டு போய் அவங்க கொடுத்து அவங்க அதை சரி பண்ணுவாங்க. அதற்கு ஒரு பணம் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இறுதி வரை வந்து அந்த கணக்கை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா பார்த்துருக்கேன். வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பில்லை மட்டும் போட்டு போட்டு கிழிச்சிட்டு சாயந்தரம் ஒரு கணக்காளர் வந்து அந்த கடையில் உட்காருவார். சிறு வணிகர்கள் அப்படி தான் இருக்கும். ஒரு கணக்குள்ள வந்து உட்காருவார். வந்து உட்காந்து அந்த பில்லெல்லாம் வச்சு எழுதுவார். பாதி பில்லை எழுதுவார், பாதி பில்லை விடணும்னு சொல்கிறத விடுவார். அவருடைய யோசனைப்படி அதை செய்வார். அந்த எப்படி வரி ஏய்ப்புக்கு தானாகவே இவங்க ஆளாக்கிடுறாங்க. ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த கட்டமாக எப்படி இந்த வரியெல்லாம் கட்டுறதுன்ற ஒரு மலைப்பு தான் வரும். மலைப்பு வரும்போது தானாகவே அந்த வரி ஏய்ப்புங்கிறது வந்துடும். இது வந்து வணிகர்கள் மத்தியில், சாலையோர வியாபாரிகள் மத்தியில் இந்த எண்ணம் வருதுன்னு யாரும் தவறாக நினச்சக்கூடாது. நான் சொல்கிறேன்ட்டு இந்த எண்ணத்தை விதைக்கக்கூடியவர்களே இதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தான். எப்போ நீங்கள் எளிமையாக இல்லாமல் கடுமைப்படுத்திக்கிட்டே போகிறீங்களோ, எப்போ புரியாத மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா வந்துகிட்ருக்கோ, அப்போ யாருக்கு புரியலையோ அவர்களை புரிந்தவர்கள் வழிநடத்துவார்கள். அப்போ புரிந்தவர்கள் யார்? இதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் கணக்காளர்களும் அவர்களை வழிமுறைப்படுத்துவார்கள். அப்போ வழிநடத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வந்து எப்படிலாம் வரியை ஏய்க்கலாம், அப்போ எங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும். இன்றைக்கி உலகமே அப்படி ஆகிப்போச்சு. நம்ம யாரையும் குறை சொல்கிறதா கூட நினச்சக்கூடாது. இன்றைக்கி இயல்பாகவே என்னென்னா அதிகாரிகள் மத்தியிலையும் சரி, துறைகள் மத்தியிலையும் சரி, நிறையா ஊழல்கள் மலிந்து போயிடுறத நம்ம பார்க்குறோம். இதை மாதிரி எளிமையாகப்படுத்திட்டா அவங்கவுங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடுமை ஆக்க மற்றவர்களுக்கு நம்ம அடிமை ஆக ஆக அவர்கள் சொல்கிறபடி நம்ம கேட்குற மாதிரி ஆயிரும். அவர்கள் நம்மை பயன்படுத்தி, இந்த ஒன்றும் தெரியாதவர்களை பயன்படுத்தி, விஷயமறியாதவர்களை பயன்படுத்தி, அதிக அறிவில்லாதவர்களை பயன்படுத்தி எப்படி தாங்கள் முன்னுக்கு வருவது, தாங்கள் எப்படி சம்பாதிப்பது என்பதை தான் பார்ப்பார்கள். அதனால் அரசுக்கு வந்து இழப்பு தான் அதிகமாக ஏற்படுமே ஒழிய அவர்கள் நினைத்த அளவுக்கு வருமானம் வர்றது. எப்படி பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் கருப்பு பணத்தை பிடிக்க போகிறேன்னாங்க. கருப்பு பணம் எங்கே இருந்துச்சு? 98.9% நோட்டை மாற்றிட்டாங்க. அப்போ என்கிட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே, ஒருவேளை 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தட்ட இருக்காதுன்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணி தான் அவங்க 2.5 லட்ச ரூபாய் போட சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏழைகள் மத்தியில் எத்தனை % பணம் இருந்திருக்க போகுது? நம்முடைய ஜனத்தை 130 கோடியில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அவங்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட 2.5 லட்சம் இருந்துக்க போகுது? நீங்கள் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் எங்கிட்ட ஒரு 2000 ரூபா நோட்டு கூட கிடையாது. அப்போ ஏழைகள் மத்தியில் என்ன இருக்க போகுது? அவங்க வியாபாரம் பண்ணால் இன்றைக்கி என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அந்த பணம் 2000 500 வந்தால் கூட அன்றைக்கி ராத்திரி கொண்டு போய் வட்டிக்கு கட்டிடுவாங்க. பணத்தை வாங்குறது கொள்முதல் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய வீட்டில் சேமிப்புன்னு பெரிய அளவில் இருக்காது. இப்போ வங்கி கணக்கே இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? வங்கி கணக்கை கொண்டு வந்தாங்க. 30 கோடி பேருக்கு வந்து வங்கி கணக்கு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜன்தன் அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் 30 கோடி பேரை வங்கியில் இணைச்சிட்டோன்னு. வங்கியில் இணைச்சிட்டு என்ன சொல்கிறாங்க? இப்போ பெரும் முதலாளிகள் அவங்கள வந்து பயன்படுத்தி அவங்களுடைய பணத்தெல்லாம் இந்த ஏழைகளை வச்சு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த மக்களுக்கு 30 கோடி மக்களுக்கு வந்து வங்கி கடன், அந்த வங்கி கணக்கு ஆரம்பித்ததுனால
என்ன கெட்ட பேர் வந்திருக்கு இப்போ அப்படின்னு சொன்னால், இவர்கள் தான் வந்து இந்த பணக்காரர்களுடைய பணத்தை எல்லாம் மாற்றி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு சாதகமான அம்சங்களை விட பாதகமான அம்சங்கள் தான் நிறையா வருது. அரசு எதிர்பார்க்கிற அந்த முடிவு, அந்த எதிர்பார்க்கிற அளவுக்கான அந்த அளவு அவங்களால அதை ஜெயிக்க முடியல, அந்த திட்டங்கள் தோற்குது அப்படின்னு சொன்னால், அதை புரிந்து கொண்டாச்சும் நீங்கள் அடுத்த திட்டங்களுக்காச்சும் வைக்கணும். முதல்ல பண மதிப்பு வர மாதிரி தோற்று போகுது. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி கொண்டு வர்றீங்க. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 5% 28% வரைக்கும் வரி. இதில் என்னென்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, உங்களுக்கு இனிமேல் வரியிலெல்லாம் யாரும் ஏய்க்க முடியாது, யாரும் இதுக்கு ஒரு வரி அதுக்கு ஒரு வரின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி பணம் வாங்க முடியாது, நாடு முழுவதும் ஒரே வரி, எந்த ஊழலும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இதை கொண்டு வர்றாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த வரி. அப்போ ஏதாவது நம்மளுக்கு வாக்குவாதங்கள் வரும் பொழுது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாருங்கள் அந்த பொருள் வந்து இவ்வளோ சதவீதம் வரி இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு, இந்த பொருள் இவ்வளோ சதவீதம் வரி இருந்துச்சு, இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமானியனாக பார்க்கும் பொழுது நம்ம பத்திரிக்கையை படிக்கிறோம், நம்ம ஒரு பெரிய அறிவாளியாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு பத்திரிக்கை படிக்கும்போது அவன் எளிமையாக சொல்கிறான், பாதாம் பிஸ்தாலாம் எங்கேருந்து இறக்குமதி ஆகுது, அதுக்கு 5% தான் வரி. நம்ம ஊரில் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது, கடலை மிட்டாய் செய்யலாம், அதுக்கு 12% 18% வரி. பர்கரு பீஸாலாம் எங்கே விற்கிறாங்க? KFC ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் விற்கிறாங்க, மால்களில் விற்கிறாங்க, அதுக்கெல்லாம் 6% 8% வரி. நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு வந்து 12% 18% வரி. இப்போ சாமானியம் வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போய் பார்க்க போகிறோம், ஆழமாக போய் பார்க்கலைன்னா கூட மேலோட்டமாக வர்ற செய்திகள் இவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு புரிய வைக்குது. அதை தாண்டி இந்த பெட்ரோல் டீசல் விலை, அந்த காலத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தணுன்றது அரசாங்கத்தினுடைய தலையாய குறிக்கோளாக இருக்கும். பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும்? அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைவாசி மிகப்பெரிய அளவில் ஏற்றமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்த அரசியல்வாதிகள் அரசெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் எண்ணெய் நிறுவனங்களே நீங்களே வந்து பெட்ரோல் விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணிக்கோங்க, பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் பண்ணிக்கோங்கன்னா ஒரு மாதத்தில் 12 தடவை ஏறுது. டீசல் விலை ஒரு மாதத்தில் 12 தடவை ஏறுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதரவான விஷயத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், அங்கே கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது உங்களுக்கு விலை குறைஞ்சிரும்ன்றாங்க. இன்றைக்கி 2014 பெட்ரோல் டீசல் என்ன விலை இருந்துச்சோ அதுதான் 2017 இருக்குது. எவ்வளோ கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச பிறகு இதே நிலைமை நீடிக்குது. ஏன்? மத்திய அரசு கிட்டத்தட்ட 54% கூடுதல் கலால் வரி அது மேலே விதிச்சிருக்கு. மாநில அரசு கிட்டத்தட்ட 34% அதன் மேலே வரி விதிக்குது. அப்போ குறைய குறைய அதற்கு மேலே வரி விதிச்சுக்கிட்டே போய் இந்த குறையுன்ற விஷயத்தையே பொய்யாக்கி அதை வெளிப்படையாக சொல்லும்போது மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறையிறதுக்காகத்தான் இதை பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் எல்லா சாமானியனுக்குமே தெரியும். பெட்ரோலில் ஒரு 2 மாதத்தில் 6 ரூபா 60 பைசா ஏறி இருக்குது, டீசல் விலை 4 ரூபா 2 பைசா ஏறி இருக்குது. இது வந்து 2 மாதத்தோட நிலவரம். இந்த மாதிரி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுடைய தோல்வி வெளிப்படையாக தெரியும் பட்சத்தில் அதனால் இந்த சிறு குறு வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதே உண்மை. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மோசடி திட்டங்கள்னு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் இல்லை. நம்ம மத்திய அரசு மாநில அரசின் மேலே ஒரு பெரிய மதிப்பு வச்சு தான் நம்மலாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரியான நடைமுறை உண்மைகள் வந்து இதெல்லாம் ஒரு மோசடி திட்டமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க பேசுகிறத உண்மையாக்கக்கூடிய வழியில் இருக்கோன்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துறது. அதனால் இனிமேல் மத்திய மாநில அரசுகள் திட்டம் கொண்டு வரும்போது நீங்கள் ஏழை மக்கள், எளிய மக்கள், சிறு குறு வணிகர்கள், சாலையோர வியாபாரிகள் இவங்களெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட கொடுத்து எலிக்கு பரிசோதனை பண்ணி பார்க்குற மாதிரி இவங்கள வச்சு பரிசோதனை பண்ணாமல் ஏற்கனவே நல்ல அறிவாளிகள், பொருளாதார நிபுணர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு பரிசோதனை பண்ணி நல்ல திட்டமாக கொண்டு வாங்கன்றது தான் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக மத்திய அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது. நிச்சயமாக சார். சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்போட
மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் சாலையோர வியாபாரிகள் எவ்வளோ தூரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருக்கிற இந்த நிலையில தான் இன்னைக்கு நம்ம தமிழக அரசும் இந்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகளும் இருக்குது. அப்படின்னும் போது இந்த நிலையை மாற்றத்துக்கு அரசு கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் நிகழும் பல முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வானிகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியல் நையாண்டி, பொலிட்டிக்கல் சட்டையர் என்பது ஒரு மிகப்பெரிய கூர்மையான ஆயுதம். அது பேச்சில், உரைநடையில், கவிதையில், சிறுகதையில், எல்லா விதமான இலக்கிய வடிவங்களிலும் அது வெளிப்படும். அந்த நையாண்டிக்கு அங்கதம் என்று நாம் அதனை சொல்லலாம். அதற்கு இருக்கிற வலிமை வேறு எதற்கும் கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம். அது மெல்ல குத்தும், எதிரிக்கு கூட புரிய வைக்கும், எதிரியை கூட முதலில் சிரிக்க வைக்கும், பிறகு சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட அழகான அரசியல் நையாண்டி சிறுகதை ஒன்றை அண்மையில் ஆனந்த விகடன் இதழில் படித்தேன். அதிபர் என்று அந்த சிறுகதைக்கு பெயர். கவிஞர் தமிழ்மகன் எழுதியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை படிக்கிற போது நமக்கு சிரிப்பும் வருகிறது, கோபமும் வருகிறது. அத்தனை அழகாக ஒரு செய்தியை இன்னொரு செய்தியால் மெல்ல நையாண்டியாக உணர்த்துகிற சிறுகதை அந்த கதை. அவர் எதை உணர்த்துகிறார் என்று நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கதையை சொன்னால் கேட்கிறவர்களுக்கும் படிக்கிறவர்களுக்கும் அது புரியும். நிஷாவினுடைய திருமணம் இன்றுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் போய் இப்படி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது என்று அந்த கதை தொடங்குகிறது. திருமணம் உறுதி செய்யப்பட்டிருப்பதற்கும் இன்றைக்கு வந்திருக்கிற செய்திக்கும் அப்படி என்ன தொடர்பு? முதலில் அது சமூக வலைத்தளங்களில் வந்தது, வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் வந்தது. பெரிதாக நம்பவில்லை. ஆனால் இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அதிபர், இந்த நாட்டினுடைய அதிபர் தொடர்ந்து அவரே சொல்லி கொண்டிருக்கிற போது அந்த அறிவிப்பை நம்பாமல் என்ன செய்ய முடியும் என்று அந்த தொகை தொடங்குகிறது. அப்படி என்ன அந்த நாட்டின் அதிபர் அறிவித்தார் என்றால், இன்று இரவு 12 மணியிலிருந்து இந்த நாட்டில் எந்த திருமணமும் செல்லாது என்று அறிவித்து விட்டார். இப்போது கதையின் முதல் வரியை எண்ணி பாருங்கள். இன்று காலை தான் நிஷாவுக்கு திருமணம் உறுதியாகி இருக்கிறது. அந்த பெண்ணின் மனநிலை என்னவாக இருக்கும்? இன்று இரவு 12 மணியிலிருந்து இந்த நாட்டில் எந்த திருமணமும் செல்லாது. எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி, இதுவரையில் நடந்த திருமணங்களும் சேர்த்தா அல்லது இனிமேல் நடக்கப் போகிற திருமணங்கள் மட்டும்தான் செல்லாதா? யாருக்கும் விடை தெரியாது. ஒருவர் இன்னொருவரை கேட்பார், இன்னொருவர் அடுத்தவரை கேட்பார், எல்லோரும் குழம்பிக் கொண்டிருப்பார்கள். எதற்காக இப்படி ஒரு அறிவிப்பு, அதிரடி அறிவிப்பு என்றால், இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. எனவே மக்கள் நாட்டு நலன் கருதி ஒத்துழைக்க வேண்டும். நாட்டு நலனை விட வேறு என்ன பெரிதாக இருக்க முடியும்? அதுவும் நாட்டின் அதிபரே சொல்லிவிட்டதற்கு பிறகு நாம் அதை கேட்டுத்தானே ஆக வேண்டும். நாட்டு நலனுக்காக நாட்டு அதிபர் சொல்லுகிறார். எனவே அவர் என்ன தன் உரையில் இறுதியாக சொல்லுகிறார் என்றால், ஆகையினால் இன்று இரவிலிருந்து கணவன் மனைவி யாராக இருந்தாலும் இனி ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கக்கூடாது. அப்படி ஒத்துழைக்காமல் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். இது அதிபரின் நகைச்சுவை உணர்வு. மக்கள் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவ்வப்போது நகைச்சுவை முத்துகளை உதிர்க்கிற ஆற்றல் உடையவர் அந்த அதிபர். அதனை அந்த கட்சிக்காரர்கள் எல்லோரும் பெரிதாக பாராட்டுகிறார்கள். பாருங்கள், எத்தனை நகைச்சுவையாக சொல்கிறார். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இல்லற வாழ்க்கைக்கு ஒத்துழைக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று எத்தனை நயமாக சொல்லுகிறார் என்று அவர் கட்சிக்காரர்கள் தொலைக்காட்சிகளில் விவாதத்தில் அதை ரசித்து ரசித்து பேசுகிறார்கள். அந்த நகைச்சுவை உணர்வெல்லாம் இருக்கட்டும், இந்த மக்களின் வாழ்க்கை என்னாவது என்பதை பற்றி கவலை இல்லை. மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அந்த இரவு குத்தி குதறப்பட்டிருக்கிறது. யார் யார் யாருடன் வாழ்வது என்பதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் இனிமேல் ஒரு அறையிலேயே படுத்து உறங்கலாமா அல்லது வேறு அறைக்கு வந்துவிட வேண்டுமா என்கிற கேள்விக்கும் யாருக்கும் விடை தெரியவில்லை. பாவம் இந்த பெண் நிஷா, தனக்கு இனிமேல் திருமணமே நடக்குமோ நடக்காதோ என்கிற கவலை. இன்றுதான் அந்த மாப்பிள்ளை பார்த்து ஒருவருக்கொருவர் பிடித்து போய் ஒருவரினுடைய தொலைபேசி எண்ணை இன்னொருவர் வாங்கி கொண்டு 2 முறை பேசி முடித்திருக்கிற அந்த தருணத்துக்குள்
திருமணமே செல்லாது என்று நாட்டில் அறிவித்து விட்டார்கள். என்ன செய்வது? வேறு ஏதாவது சலுகை வரும், எப்படியும் நாளையோ மறுநாளோ அதிபர் மறுபடியும் பேசுவார், ஏதேனும் சலுகைகளை சொல்லுவார் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். உண்மைதான், 4 நாட்களுக்கு பிறகு அதிபர் பேசினார். மக்கள் எல்லோரினுடைய வேண்டுகோளின்படியும் அந்த சட்டம் கொஞ்சம் தளர்த்தப்படுகிறது. எப்படி என்றால், யாரெல்லாம் 2 திருமணம் செய்திருக்கிறார்களோ, 2 மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு, அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்தலாம். இதன் மூலமாக 10% பேர் இந்த சட்டத்திலிருந்து அவர்கள் தளர்ச்சி பெறுகிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு, அடேயப்பா, 10% பேருக்காவது வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. தனக்கு 2 மனைவிகள் சட்டப்படி அதிகாரப்பூர்வமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நாளைக்கு அரசு அலுவலகத்தில் கொண்டு வந்து சான்றுகளை காட்டி மெய்ப்பிக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் நாடு முழுவதும் எல்லா பதிவு திருமண அலுவலகங்களின் முன்னாலும் ஒரு நீண்ட வரிசை நின்றது. எல்லோரும் நாங்கள் 2 மனைவியை கட்டியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நேற்று வரை அவர்கள் வெளியிடவே இல்லை, ஒரே ஒரு மனைவிதான் சொன்னார்கள். இன்றைக்கு அத்தனை பேரும் தங்களுக்கு 2 மனைவி இருப்பதாக சொல்லி இத்தனை பேர் வரிசையில் நிற்கிறார்கள். இப்போது இந்த கதை நமக்கு புரிகிறது. நாட்டு மக்கள் வரிசையாக எந்த வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி நின்று கொண்டிருந்தவர்களிலும் கூட எல்லோருடைய சான்றிதழும் அங்கே இருக்கிற அரசு அலுவலர் அதிகாரிகளால் ஏற்கப்படவில்லை. இது கள்ள திருமணம். முறைப்படி திருமணம் செய்திருக்க வேண்டும். முதல் மனைவியின் ஒப்புதலோடு 2வது மனைவி திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். யார் அப்படி ஒப்புதல் தருவார்கள்? அப்படியானால் செல்லாது. எனவே 10% பேர் இல்லை, 1% பேர் கூட அந்த சலுகையால் பயன்பெறவில்லை. மீண்டும் அதிபர் ஏதாவது சொல்லுவாரா என்று மக்கள் காத்திருந்தார்கள். 10 நாட்களுக்கு பிறகு அறிவிப்பு வந்தது. இந்த முறை அதிபர் பேசவில்லை, நாட்டினுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் பேசினார். எரிசக்தித்துறை அமைச்சருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று யாரும் கேட்கவில்லை. பாருங்கள், அதிகாரத்தை அதிபர் எப்படி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் கட்சிக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள். மக்கள் அச்சத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். 10 நாள்களுக்கு பிறகு வந்த சலுகை என்ன என்றால், 2 மனைவியை கட்டி கொண்டவர்கள் என்பதில் கூட நம் நோக்கம் நிறைவேறவில்லை. பெண்கள் தான் குழந்தை பெறுகிறார்கள். எனவே ஒரு பெண் 5 கணவன்களோடு வாழ்ந்தால், இது பாஞ்சாலி கதை போல் இருக்கிறது. ஒரு பெண் 5 கணவன்களோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் விலக்கு அளிக்கப்படும், அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்தலாம் என்று சொன்னவுடன் நிஷாவின் அப்பா இன்னும் 4 மாப்பிள்ளைகளை தேடத் தொடங்கினார். எனவே 5 பேராக வந்துவிட்டால் பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நிஷாவுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. ஆனாலும் வாழ்வில் திருமணமே ஆகாமல் இருப்பதை விட 5 பேரை கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். அவளுக்கு மாப்பிள்ளையாக பார்த்திருந்த ரவியோடு பேசுகிற போது அவனும் எப்படியாவது திருமணம் ஆனால் சரி என்று ஒத்துக்கொண்டது மட்டுமில்லை, அவனே வேறு மாப்பிள்ளைகளையும் தேடத் தொடங்கினான். அதற்கு பிறகு ஒரு கேள்வி வந்தது. இதையெல்லாம் எரிசக்தித்துறை சொல்லியிருக்கிறதே, ஏன் அதை பற்றி இப்போது பேசாதீர்கள்? ஏதோ சொல்லியிருக்கிறார்கள், திருமணம் நடந்தால் சரி. ஏனென்றால் எல்லாம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்கிறார்கள். புதிய தேசம் பிறக்கப் போகிறது என்கிறார்கள். புதிய தேசம் பிறப்பதை நாம் தடுத்து விடக்கூடாது. எனவே அப்படி நடப்பதுதான் சரி என்று 5 மாப்பிள்ளைகளை தேடி பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று 5 மாப்பிள்ளைகளையும் நிஷாவையும் நிறுத்தி இந்த திருமணத்தை பார்த்துவிட்டு கண்மூடிவிடலாம் என்று நிஷாவின் அப்பா காத்திருந்த வேளையில் பதிவாளர் சொன்னார், இந்த 5 பேரில் ஒருவன் போலியான சான்றிதழ் வைத்திருக்கிறான். அவனுடைய பிறப்பு சான்றிதழ், மற்றவைகள், மற்ற ஆதார அட்டைகள் இவைகள்லாம் சரியாக இல்லை. எனவே அவனை சேர்க்க முடியாது, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும். அப்படி 5 பேரில் சரியில்லை, போலியானவன் என்று விலக்கப்பட்டவன் யார் என்றால், நிஷாவிற்கு பார்த்து உறுதி செய்யப்பட்ட மாப்பிள்ளை ரவிதான் போலியானவன் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது என்ன செய்வது என்று புரியாமல் எல்லோரும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? நாடு முன்னேற வேண்டுமா இல்லையா? புதிய தேசம் நமக்கு பிறக்க வேண்டுமா இல்லையா? அதிபர் சொல்லுவதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அந்த கதை சொல்லுகிறது. என்னால் சிரிக்காமல் அந்த கதையை படித்து முடிக்க முடியவில்லை. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றிலுள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் இன்றைய வணிகம் பகுதியில். நம் வீடியோலே வாணிகேஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரத்தில்
ஒரு பிஸ்னஸ் பிளான் எப்படி எழுதணும். அதாவது இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ஒரு வாரமும் ஒரு தொழிலுக்கு தேவையான ஃபைனான்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம், அதை தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வாங்கலாம், ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வரோம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வாரங்களில் வந்து ஒரு 4 வாரமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பிஸ்னஸ் பிளானை, ஒரு பணம் வேணும்னாலும் சரி, ஒரு வியாபாரத்தை அபிவிருத்தி படுத்தணுன்னாலும் சரி, என்ன மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னா, என்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பண்ணினாங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இந்த பிஸ்னஸ் பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட ஒரு ஓனரோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த கம்பெனிக்கு எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் உள்ளே வர முடியும், அதே மாதிரி இந்த கம்பெனியை சார்ந்த என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து ஒரு பெஸ்ட் அனாலிசிஸ்னால் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்ன, அது வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிவில் வந்து ஃபைனலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதும்போது ஃபைனலாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னிங்கன்னா நம்ம கம்பெனியை வந்து அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் லெவலில் என்ன மாதிரிலாம் ஒரு ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸை எப்படிலாம் எழுதி கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு புரியுங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ்னால் இப்போ கரண்ட்டாக வந்து இந்த வருஷம் முடிஞ்சிருக்கிற வருஷத்தில் நம்மளோட டர்ன் ஓவர் எவ்வளோ, நம்மளோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ நம்ம பணம் போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எபிட்டா மார்ஜின் சொல்லக்கூடியது, பிஃபோர் டிப்ரிஷியேஷன் இன்ட்ரெஸ்ட், எபிட்டா மார்ஜின் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு இதே மாதிரி இந்த லெவலுக்கு எங்கிட்ட க்ரோத் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் எனக்கு வந்துச்சுன்னா, இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு ஒரு வருஷமும் நம்ம க்ரோ ஆவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்கு தேவையான நிதியை அப்ரோச் பண்ணுறதுக்கு, அதாவது தேவையான ஃபைனான்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வேண்டியிருக்கும். ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவார், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவார், இவ்வளோ மார்ஜின் வச்சுருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இவரோட டர்ன் ஓவர் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஃபைனான்ஸ் வேணும்னா என்ன மாதிரியான நமக்கு என்ன கேஷ் ஃப்ளோ இருக்குது, நமக்கு என்ன கேபிட்டல் வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வழியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பிளானுங்கிறது எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இவ்வளோ வாரமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பிளானை வச்சு தான் வந்து அடுத்தவங்கக்கிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் தேவைக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெயினான டூல்னால் வந்து ஒரு பல பக்கத்தில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லியிருந்தது வந்து மொத்தம் வந்து ஒரு 20 பாயிண்ட்டு நான் வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த பிஸ்னஸ் பிளானில். அந்த 20 பாயிண்ட்டையும் கொஞ்சம் ஒரு 10 லைனில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு 4 இல்லை 5 பக்கத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் பிளானாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் பிளானையே வந்து நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். சம்மரிங்கிறது வந்து இந்த கம்பெனியை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்கும். இந்த பிஸ்னஸ் பிளானை வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் எதுக்கு தேவை இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஃபைனான்ஷியல் தேவை, ஒரு பேங்கில் கடன் வாங்கணும், இல்லை ஒரு ப்ரைவேட்டாக கடன் வாங்கணுன்னாலும் பிஸ்னஸ் பிளான் வேணும். ஒரு ஸ்டார்ட் அப் புதுசாக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர், புதுசாக ஒரு இன்வெஸ்டரை பார்க்குறீங்க, அதுக்குனாலும் பிஸ்னஸ் பிளான் வேணும். அதே மாதிரி உங்கள் நிறுவனத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு வந்து அடிஷ்னலாக வேறு ஒரு பார்ட்னர் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, அப்பயும் பிஸ்னஸ் பிளான் வேணும். அதேமாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு அதிகப்படியான பீப்புள்கிட்ட நம்ம ரீச் பண்ணணும், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா வரணும், நம்மளோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை நம்மளோட ஜாயின் வெஞ்சர் மாதிரி யாராவது பார்ட்னரை உருவாக்கணும், இல்லை நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து வெளிநாட்டில் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் பிளான் வேண்டியிருக்கும். இதே பிஸ்னஸ் பிளான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒன்று வந்து மொத்தம் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக வந்து 4 தேவைகள். ஒன்று வந்து கம்பெனிக்கு தேவையான ஃபைனான்ஸுங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட முதுகெலும்பு, அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது மார்க்கெட்டிங்கிறது ஒரு கம்பெனியோட பிரெயின் மாதிரி. இந்த பிரெயின்ங்கிறது இல்லாமல் நீங்கள் எப்படி நம்மளோட சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இந்த வந்து ஒரு மார்க்கெட்டிங்கிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபைனான்ஸுக்கும் ஒரு பிஸ்னஸ் பிளான் அவசியம். அதே மாதிரி
ஒரு கம்பெனி நல்லா நடந்துகிட்டு இருந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்டர்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத நிலைமையாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்க முடியாத நிலைமையாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஒரு ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு வந்து இதே பிஸ்னஸ் பிளான்ங்கிறத நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி தேவையாக இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்றது பிஸ்னஸ் பிளான்ன்றது ஒரு பயோடான்னு சொல்கிறதோ இல்லை வந்து ப்ரொப்போசல்னு சொல்கிறதோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதோட அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் வேரியேஷன் தான் இருக்குமே தவிர மேஜரான வேரியேஷன்ஸ் இருக்காது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பிளானுங்கிறது டோட்டலாக இருக்கும், ஃபைனான்ஷியலுங்கிறது அதில் தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணுன்னாலும் சரி, நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு புதுசாக நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேறு ஒருத்தரோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பிளான் வாங்கியிருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் பிளான் வாங்கலைன்னா உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் அதை பற்றி கிடைக்காது. வெறும் பார்த்ததை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்குண்டான ஃபண்டிங் வாங்குறதோ ரொம்ப கஷ்டம். பார்த்ததோட அதுக்குண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும், ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸு, நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரிஜினலான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் பிளான் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட்டையோ இது சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட, இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட பிஸ்னஸ் தேவைக்கு உண்டான பொட்டென்ஷியல் மேட்ச் அப்படின்னா இதுக்கு யார் நமக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு கடன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியாக இருக்குது, ஒரு 1 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி அதுக்கு யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பேங்க்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் லோன் பண்ணுறாங்க, அதில் நம்மளோட செக்டாருக்கு ஏற்ற மாதிரி யார் பண்ணுறாங்கங்கிறத அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு 10-15 பேரை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை அனுப்பணும். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையாக ஃபோனில் பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது என்கிட்ட ப்ரப்போசல், இந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லணும். இதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டீட்டெயில் ப்ரப்போசல் அனுப்பணும். டீட்டெயில் ப்ரப்போசல் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்கள நேரில் வர வைக்கணும். நேரில் வர வச்சதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இன்டெப்த்தாக ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் நெகோஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேர்ம் ஷீட் கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பணம் வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறதோ, இல்லை ஃபைனான்ஷியல் ஒரு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறதோ வந்து ஒரே நாளில் எனக்கு எல்லாரையும் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ண முடியாது. அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். ஒரு ஸ்டேஜாக தாண்டினா மட்டும்தான் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பேங்க்கில் பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் 2-4 மாதம் வெயிட் பண்ணலைன்னா அவருக்கு கிடைக்காது. யாராவது சொன்னால் 10 நாளில் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நடக்காது. 10 நாளில் வாங்கி தரேங்கிறது 10 ஒர்க்கிங் டேஸ்ன்னு நான் வச்சுக்கலாம். 10 ஒர்க்கிங் டேஸுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா, நம்ம என்றைக்கு எக்ஸாக்டாக அத்தனை பேப்பரையும் கரெக்டான டேட்டில் கொடுக்குறோமோ அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் 0 டேட்டு. அதுலேருந்து அவங்க 2 நாளில் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, சீனியருக்கு அனுப்புவாங்க, கிரெடிட் மேனேஜருக்கு அனுப்புவாங்க. கிரெடிட் மேனேஜர்லேருந்து குவரி வரும், டைரக்ட் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டைரக்ட் டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் 1-to-1 இன்டர்வியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸை வந்து ஒரு ஸ்டேஜாக தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் எதுவுமே வந்து உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த உடனடியாக நடக்க முடியாதுங்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பிஸ்னஸ் பிளான்ங்கிறது நிறையா நம்மளோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணி ஒரு இதுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, நடத்தினாலும் சரி, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனைகளை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து ஒரு பிஸ்னஸ் பிளானோ இல்லை டீட்டெயில் ப்ரப்போசலோ இல்லை அது சம்மந்தப்பட்ட அனாலிசிஸோ ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி இஷ்யூஸில் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியதை உடனடியாக தேர்ந்தெடுங்க. அதிலேருந்து நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் டீட்டெயிலை எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களில் இன்னும் பல விஷயங்களோட உங்களை நம் கற்ற விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் கற்ற தவறிய விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். தொழில் செய்வதற்கான சூழல் எப்பொழுது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் சென்ற வாரம் பேசிகிட்டு இருந்தேன்.
தொழில் வந்து சமூகத்தின் ஒரு அங்கம், ஒரு பகுதி. அதை வந்து சமூக வளர்ச்சியை பார்க்கணுமே ஒழிய தனியாக தொழில் வளர்ச்சின்னு பிரித்து பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது என்பது தான் என்னுடைய வாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது சமூகம் சார்ந்த விழுமியங்களும் அதனுடைய கலாச்சார இது விஷயங்களும் தான் இதை வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னோம். இந்தியாவும் சீனாவையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் சூழல் மந்தமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அது சிறு குறு தொழில்களாக இருந்தாலும் சரி, பன்னாட்டு நிறுவனங்களுடைய அங்கேருந்து வருகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு மந்த நிலைமை இருக்குது. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் அதாவது பொருளாதாரம் மட்டும் சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. ஓரளவுக்கு அரசியலை அவங்களால சொல்ல முடியுது. ஆனால் அதை மீறி பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ஒரு தொழில் தேக்கம் வருதுன்னா அந்த தொழில் தேக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அரசாங்கம் அதில் முக்கியமான காரணம். அரசாங்கம் வந்து ஒரு தொலைநோக்கோட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தேவைகள், திறன்கள், நிதி அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோட ஒரு பிளான் கொண்டாந்தால் மட்டும்தான் முதல்ல என்ன சொல்லலாம், தொழில் இங்கே வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக முதலீடுகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநிலம் தொழில் செய்ய உகந்தது. இடம் கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்போ இடம் கொடுத்துட்றோம், எங்ககிட்ட மக்கள் இருக்காங்கன்னு சொன்னால் பத்தாது. அவர்களுக்கு ஏற்ற விஷயங்கள் இங்கே இருக்கா, அப்படின்னு வசதிகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதை வந்து செய்து கொடுப்பதற்கு சாதகமான அரசாங்கங்கள் இருக்கா. அதுக்கு அடுத்த விஷயம், இங்கே அதுக்கேற்ற மாதிரி கல்வி இருக்கா, அப்படி பயிற்சி இருக்கா. நம்ம என்னென்னு கேட்டால் தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ந்த மாநிலம். திரும்ப நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயம். இந்தியாவில் நீங்கள் பரவலாக நீங்கள் போனீங்கன்னா திரும்ப சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இந்தி படிக்காட்டி வேலைக்காகாதுன்னு. அதெல்லாம் பொய்யுங்க. இந்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பீமாரு அப்படிம்பாங்க. அதாவது பீகார், ஓகே, நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் எல்லாத்தினுடைய இது நீங்கள் முதல் எழுத்துக்களுக்கு தான் பீமார்பாங்க. பீமார்னால் என்னென்னு கேட்டால் உடல்நலக்குறைவுன்னு அர்த்தம் ஹிந்தியில். இந்தியாவினுடைய உடல்நலக்குறைவான மாநிலங்கள் எதுனா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான். தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி போனதும் அவங்க தான். அப்போ ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குங்கிறது எவ்வளோ பெரிய பொய்ன்னு பாருங்கள். இது ஹிந்தி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மொழி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. தொழில் திறன், வேலை செய்யக்கூடிய மனநிலை, அதேமாதிரி கல்வி, சமூக பாதுகாப்பு, சமூக நீதி, இதை சார்ந்த விஷயங்கள் தான். இன்றைக்கு வந்து இன்னொரு இது உதாரணம் கேரளாவை எடுத்துக்கலாம். கேரளாவில் தொழிற்சாலைகள் வந்து குறைவு. ஆனாலும் அவர்களுடைய இது சமூக வளர்ச்சி அப்படின்னா மிக அதிகம். எல்லாத்துலேயும் இருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க. அது இதுவாக எழுத்தறிவாக இருக்கட்டும், பெண் கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், தூய்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முன்னணியில் இருக்காங்க. அப்போ எது அங்கே முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தை வளர்த்தா தான் அங்கே தொழில் வளர முடியும். அதுக்கு நல்ல ஸ்திரமான அரசியல் வேணும், அரசியல் தலைமை வேணும். அரசாங்கம் எந்த மாதிரி அரசாங்கம் வரும்னா, அடுத்த 10 வருடங்களுக்கு என்ன தேவை நம்ம நாட்டுக்குன்னு யோசித்து செய்யக்கூடிய அரசாங்கம். அதற்கான மந்திரிகள், அதற்கான தலைவர்கள், அவர்கள் போடும் திட்டங்கள். இன்றைக்கி நம்ம வந்து காமராஜர் காலத்தில் போட்ட திட்டத்தை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன காரணம்னா, அவர் கொண்டு வந்த விஷயங்கள் அடுத்த அரை நூற்றாண்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. இப்போ நேருவோட திட்டங்களை சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேருவுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு தான் முக்கியமாக இருந்தது. அதாவது கட்சியை மீறிய விஷயங்கள். இது எந்த ஒரு அரசாங்கம் கட்சியை மீறி யோசிக்குதோ, மக்களை அதிகமாக யோசிக்குதோ, மக்களோட தேவைகளை சேர்த்து கொண்டு திட்டம் தீட்டுகிறதோ, எப்போ வந்து மக்களை முன்னிலைப்படுத்துதோ அங்கெல்லாம் தொழில் வளரும், மக்களை சார்ந்த தொழில் வளரும். இப்போது எல்லாம் என்ன சொல்ல, நம்ம ஊரில் ஆள் கிடைக்கல, நம்ம ஊரில் ஆள் கிடைக்கலங்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய மாநிலத்தினுடைய அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்குற இங்கே கூலி, குறைவான கூலிக்கு நம்ம ஊரில் ஆள் கிடைக்கல, வெளி மாநிலத்துலேருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் வரான் அப்படின்னா,
1000 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி வரக்கூடிய அந்த இந்தி பேசுகிற மாநிலத்தில் எந்த அளவுக்கு தொழில் இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இது அது என்ன சார் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்மளோட பின்தங்கி தான் இருக்காங்க அவங்க. இன்னொன்று, நம்ம இருக்கக்கூடிய சில நல்ல திட்டங்களை வந்து பல பேர், குறிப்பாக இவங்களை படித்தவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுவோம். இலவசங்கள் வந்ததுனால கெட்டு போச்சுன்னு. நான் கேட்குற கேள்வி தான், நாளைக்கு இலவசங்கள் அப்படின்னா யாரோ கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குவாங்கன்னு ஏன் இந்த ஒரு சமூக ஒரு எண்ணம் எல்லாருக்கும்? இலவசம் கொடுத்தா எல்லாரும் ஓடி போய் நிற்போம், அதுதான் உண்மை. இப்போ வந்து ஒரு மேனேஜர் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு கார் கொடுக்குறாங்க இலவசமாக, நீங்கள் போய் இல்லைங்க ரேஷன் கார்டில்ன்னு, வேண்டான்னு வந்துடுவோமா? நம்ம மிக்ஸி கிரைண்டர்னால் நமக்கு கேவலமாக இருக்குது, ஒரு கார் கொடுத்தா போய் நிற்க மாட்டோமா? 2 வீலர் கொடுத்தா நிற்க மாட்டோமா? அது கிடையாது விஷயம். தேவைப்படுபவர்களுக்கு, அதாவது இது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாட்டி, திட்டங்கள் இல்லாட்டி கல்வி வளர்ந்துருக்காது. நம்மளுக்கு சத்துணவு வந்ததுனால கல்வி வளர்ந்தது, கல்வி வளர்ந்ததுனால திறன் வளர்ந்தது, கல்வியும் திறனும் இருந்ததுனால பயிற்சியும் இருந்ததுனால தொழில் வளர்ந்தது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று இது காரணமான விஷயம். மக்கள் தொகையை மட்டும் அதிகமாக வச்சுக்கிட்டு கல்வி இல்லாமையோ திறன் இல்லாமையோ அவங்க வந்து வேறு எதுக்கும் தொழிலுக்கு போகக்கூடிய இதில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்பொழுது தொழில் அங்கே வளராது. இதெல்லாம் ஆக்சுவலாக மறைமுக காரணிகள். ஒரு மாநிலம் நல்லா விளங்குறதுக்கு அது எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திராவிட கட்சிகள் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இலவசங்களை வைத்து, இலவசங்கள் இருப்பதனால் அவனுக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய ஆதார பயங்கள் இல்லாமல் என்ன பண்ணலாம், படிக்கவோ இல்லாட்டி வேலையை பற்றி யோசிக்கவோ முடிகிறது. ரொம்ப நல்ல அறிகுறி. நம்ம கேட்கக்கூடிய இது கூலிக்கு இங்கே உள்ள ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திட்டுறது வந்து ரொம்ப தவறான உதாரணம். இன்னும் எத்தனை நாள் தான் அவங்க இது அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுத்துக்கிட்டே அதிகபட்ச வேலையை வாங்கணுங்கிற மனோபாவத்தில் இயங்குகிறோமோ அவ்வளவு தூரம் தொழில் நமக்கு சிக்கலாக போகும். நமக்கு எப்படி தேவைப்படும்னு கேட்டால், தொழில் சூழலில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இவங்க பணியாளர்களும் இது வசதியாக இருக்கணும், நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் அதை விட வசதியாக இருக்கணும். அப்போ தான் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் வசதியாக இருப்பாங்க. இதில் கீழே இருக்கக்கூடியவங்க இவங்க பணியாளர்களுக்கு நான் வந்து எதுவும் கொடுக்க மாட்டேன், அவங்கள புழிஞ்சு எடுத்துகிட்டு இன்னும் அங்கேயே தான் வச்சுருப்பேன், வாடிக்கையாளர்கள் வெளியில் ஆள் கிடையாது, எல்லாத்தையும் நான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம்னா, மீண்டும் அந்த வறுமை, அந்த இதெல்லாம் வேலையில்லா திண்டாட்டம், இதுதான். இப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சி இந்தியாவிற்கு தேவையில்லை, ஆபத்தானது. நமக்கான தொழில் வளர்ச்சி நம்முடன் இருப்பவர்களை வாழ வைக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அது வந்து நம்மால் சாத்தியம். அதற்கு தேவை நல்ல தெளிவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு நல்ல தலைமையும்.